இன்னைக்கு நம்ம flexible budgetல ஒரு advanced sum பத்தி பார்க்கலாம். Action plan manufacturers normally produce 8,000 units of their product in a month in their machine shop. For the month of January, they had planned for 10,000 units. Owing to a sudden cancellation of contract, they could produce 6,000 units in January. ஸோ ஆக்ஷன் பிளான் மேனுஃபேக்சர்ஸ் அப்படிங்கிறவங்க நார்மலாக ஒரு மாதத்துக்கு 8,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ஜான்வரியில் ஒரு பிளான் பண்ணி 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சில சுச்சுவேஷன்னால அவங்களால 6,000 யூனிட்ஸ் தான் ஜான்வரி அப்போ பண்ண முடிஞ்சிச்சு. இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் கேர்ஃபுல்லி பிளான்டு அண்ட் மானிட்டர்டு இன் த மெஷின் ஷாப் and the foreman of a shop is paid a 10% of the savings as bonus when in any month the indirect manufacturing cost incurred in is less than the budgeted provision. இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து 10% வந்து 10% ஆஃப் நம்மளோட சேவிங்ஸை போனஸாக வந்து கேட்குறாங்க. அது நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம சம் போட்டுட்டு பார்க்கணும். The foreman has put in a claim that he should be paid a bonus of rupees 88.50 for the month of January. அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து 88.50 வந்து போனஸாக நீங்கள் வந்து இந்த மாதம் கொடுக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி ஆஃப் ஃபோர்மேன், எக்ஸ்பென்சஸ் நார்மல் மந்த், ஒரு எக்ஸ்பென்ஸ் நார்மலாக அந்த மந்தில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. அவங்க பிளான் பண்ணுறதா இருந்துச்சுல, ஜான்வரியில் 10,000 யூனிட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக ஜான்வரியில் அவங்க 6,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த ப்ரொடியூஸ் பண்ணப்போ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் சம். Do you agree with the work manager? Is the foreman entitled to any bonus for the performance in January? அந்த ஒர்க்கருக்கு வந்து போனஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாரு. அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மில் சொல்லணும். இப்போ இதோட சொல்யூஷன் பார்ட்டை பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஆஃப் ஆக்ஷன் பிளான் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி. ஹெட்டிங் ப்ராப்பராக கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன காஸ்ட் இருக்கோ அதை பர்டிகுலர்ஸ்ல இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அவங்க கொடுத்ததெல்லாம் இந்த காலம்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன நேச்சர்ல இருக்கு, ஃபிக்ஸடா, வேரியபிளா, செமி வேரியபிளா அப்படிங்கறத நேச்சர் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற காலம்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மந்த், நார்மல் மந்த். நார்மலா அவங்க ஒரு 8,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சஸில் எவ்வளோலாம் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த காலமில் நம்ம போடணும். நெக்ஸ்ட் பிளானட் எக்ஸ்பென்சஸ், அதாவது அவங்க 10,000 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் பண்ணும்போது அந்த 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இந்த காலமில் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக அவங்களால பிளான் 8,000 வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க, 10,000 வந்து பிளான் பண்ணாங்க. பட் 6,000 தான் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 6,000 ப்ரொடியூஸ் பண்ணப்ப என்னென்ன ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த காலம்ல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் ஆஸ் பர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் நம்ம எவ்வளோ நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பென்சஸ் நார்மலாக உள்ளது, பிளான் பண்ணது, ஆக்சுவலாக நடந்தது. பட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போட்டாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த காலம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த காலம் டிஃபரன்ஸ், ஆக்சுவலுக்கும் பட்ஜெட்டுக்கும் எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் ஆகுது, ஒன்று கூட பண்ணியிருக்கலாம் இல்லை கம்மியாக பண்ணியிருக்கலாம், அது மாதிரி எப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த காலம்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா சேலரி ஆஃப் ஃபோர்மேன். சேலரி ஆஃப் ஃபோர்மேன் வந்து 3 மாசத்துக்குமே 1,000 rupees தான். அதாவது 3 மாசம் இல்லை, சாரி, ஜான்வரியில எக்ஸ்பென்ஸ் நார்மலாக உள்ளது, பிளான் பண்ணது, ஆக்சுவலா 3மே 1,000 தான். ஸோ அதனால இது வந்து ஃபிக்ஸடு. ஸோ இது மாறப்போறது இல்லை. அதனால ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்லேயும் நமக்கு 1,000 தான் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த 1,000 எல்லாத்துக்குமே 1,000 தான் வரும். ஸோ எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அதனால டிஃபரன்ஸ்ல நில் போட்டிருக்காச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் லேபர். இன்டைரக்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் லேபர் வந்து ஒவ்வொரு ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்பென்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், நேச்சர் ஆஃப் காஸ்ட். நார்மலாக வந்து 720 rupees வந்து ஆகுது இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ். நம்ம வந்து 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 900 வருது.
பட் ஆனால் ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் பண்ணதில் 600 rupees தான் நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஆஸ் பர் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம இந்த அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஒர்க்கிங் நோட் போடுவோம். இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் பெர் யூனிட். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆக்சுவலா எவ்வளவு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நார்மலா நம்ம வந்து 6000 யூனிட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு நார்மலா எப்பொழுதும் உள்ளது வந்து 720 தான் ஃபார் 8000 யூனிட்ஸ்க்கு. ஸோ ஒரு யூனிட்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 720 டிவைடட் பை 8000 போட்டோம் அப்படின்னா 0.09. இது வந்து பெர் யூனிட்க்கு நம்ம பண்றோம். நம்ம ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும், 6000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ பண்ணிருக்கணும்னா 6000 into 0.09 போட்டா 540 தான் ஆக்சுவலா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி வந்திருக்கணும். அதே நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பட் என்ன நடந்திருக்கு, 600 rupees பே பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா 60 rupees ஆயிருக்கு. ஸோ டிஃபரன்சஸ்ல 60 rupees காமிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல். இன்டைரக்ட் மெட்டீரியலும் வேரியபிள் காஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி எப்படி நம்ம லேபர் காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரியே இன்டைரக்ட் மெட்டீரியலும் எவ்வளோ பெர் யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா 6000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட் ஆக்சுவலா அவங்களுக்கு 800 rupees ஆயிருக்கு 8000 யூனிட்ஸ்க்கு. ஸோ 800 டிவைடட் பை 8000 பார்த்தோம்னா 0.10 பெர் யூனிட்க்கு. அப்போ 6000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6000 into 0.10 போட்டால் 600 rupees. ஸோ ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி 600 கொடுக்கணும். ஸோ 600 நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்கே போட்டாச்சு. பட் ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 700 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 rupees அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் காலம்ல நம்ம 100 rupees வந்து மென்ஷன் பண்ணுறோம். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து வேரியபிள் கிடையாது, செமி வேரியபிள். செமி வேரியபிள்னா இதுல பிக்சடும் இருக்கும் வேரியபிளும் இருக்கும், ரெண்டு பார்ட்டுமே இருக்கும் செமி வேரியபிள்ல. ஸோ இதுல பிக்சட் பார்ட் எவ்வளோ இருக்கு, வேரியபிள் பார்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேஞ்சஸ் இன் எக்ஸ்பென்சஸ் லெவல் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் அவுட்புட் லெவல். இந்த ஃபார்முலால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல பிளான் பண்ணபடி நம்ம 650 வந்திருக்கு நமக்கு. ஆனா நார்மலா நம்ம பண்ணும்போது 600 தான் வந்திருக்கு. சோ சேஞ்சஸ் 650 600 ஆயிருக்கு. அது மாதிரி யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பிளான் பண்ணது 10,000 ஆனா நார்மலா பண்றது 8,000. சோ டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் இன் எக்ஸ்பென்சஸ் லெவலையும் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் அவுட்புட் லெவலையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் 650 600 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி யூனிட்ஸ் வந்து 10,000 8,000 இந்த ரெண்டு லெவல்லையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 650 minus 600 டிவைடட் பை அவுட்புட் லெவல் வந்து 10,000 8,000 மாதிரி இருக்கு. ஸோ 10,000 minus 8,000 இது ரெண்டு மைனஸ் பண்ணா 50 டிவைடட் பை 2,000 வரும். ஸோ பெர் யூனிட்க்கு 0.025 அப்படிங்கிறது வேரியபிள் காஸ்ட். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நார்மலா 8,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 600 rupees ஆயிருக்கு. இதுல பிக்சட் பார்ட்டும் இருக்கு வேரியபிள் பார்ட்டும் இருக்கு. ஸோ 600 அப்படிங்கிறது பிக்சடும் இருக்கு வேரியபிளும் இருக்கு. இதுல வேரியபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 800 யூனிட்ஸ்க்கு உள்ளது. ஸோ 8,000 இன்டூ ஒரு யூனிட்டோட இது வந்து 0.05 நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ 8,000 யூனிட்ஸ் இன்டூ 0.025 போட்டோம்னா 200ங்கிறது வேரியபிள். ஸோ ஆக்சுவலா அங்க நடந்தது 600ல 200 வேரியபிள்னா மிச்சம் உள்ள 400 ஃபிக்ஸட் காஸ்ட். So 600 consists of 200 and 400 and 200 is a variable cost and 400 is a fixed cost. இது 8,000 யூனிட்ஸ்க்கு நடந்தது. 8,000 யூனிட்ஸ்க்கு ஆக்சுவலா அவங்களுக்கு நடந்தது வந்து 600. இந்த 600ல 200 400ன்னு ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருக்கு வேரியபிளும் பிக்சடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி 6,000 யூனிட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 6,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். பிக்சட் காஸ்ட் வந்து எந்த லெவலுக்குமே வந்து நம்ம மாறாதுன்னு சொன்னோம். ஆனா வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெர் யூனிட்டுக்கு மாறும். 8,000 யூனிட்ஸ்க்கு இவ்வளவு வருது அப்படின்னா 6,000 யூனிட்ஸ்க்கு வேற அமௌண்ட் வரும். பெர் யூனிட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வேரியபிள் காஸ்ட்ல.
ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது 6000 யூனிட்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் 400 தான் எந்த லெவல்லையுமே. 6000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 8000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 10,000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, வாட் எவர். பட் ஃபிக்ஸட் காஸ்ட் நெவர் சேஞ்சஸ். ஸோ ₹400 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6000 யூனிட்ஸ் இன்டூ 0.025 நம்ம கண்டுபிடிச்சோம்ல வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஸோ 6000 யூனிட்ஸ்க்கு 0.025 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ₹150 தான் வந்து வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 400 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 400 பிளஸ் 150 இஸ் ஈக்குவல் டு ₹550 தான் 6000 யூனிட்ஸ்க்கான செமி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இதுல வந்து ஃபிக்ஸடும் இருக்கு, வேரியபிளும் இருக்கு. இந்த 550 தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் செமி வேரியபிள் காஸ்ட், இதுல ஃபிக்ஸடும் வேரியபிளும் இருக்கு. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி 550 வருதுன்னு நம்ம இங்க போட்டுட்டோம். ஆனா அவங்க ஆக்சுவலா எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருக்கும் போது ₹600 பே பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா ₹50 பே பண்ணிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ்ல ₹50 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பவரும் இதே மாதிரி செமி வேரியபிள் காஸ்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மாறும். அதுல ஃபிக்ஸட் பார்ட்டும் இருக்கும், வேரியபிள் பார்ட்டும் இருக்கும். நார்மலா அவங்க 800 நார்மலா இருக்கு. பட் பிளான் பண்ணபடி 875 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சமயம் இந்த கால்குலேஷனும் பண்ணணும். 875 மைனஸ் 800 டிவைடட் பை 10,000 மைனஸ் 8,000 இங்க போடணும். ஸோ காஸ்ட் ஆஃப் பவர் பெர் யூனிட் பார்த்தோம்னா அந்த ப்ரொடக்ஷன் லெவல் மாறி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் மாறி இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.0375 நமக்கு காஸ்ட் ஆஃப் பவர் பெர் யூனிட் கிடைக்கும். இதே மாதிரியே இப்ப ₹800 தான் வந்து 8000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்திருக்கு. இந்த 800ங்கிறது ஃபிக்ஸடும் இருக்கும், வேரியபிளும் இருக்கு. இதுல ஃபிக்ஸட் எவ்வளவு இருக்கு, வேரியபிள் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 0.375னா வேரியபிள் காஸ்ட் 8000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னா 8000 இன்டூ 0.0375 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ₹300 கிடைக்கும். ஸோ வேரியபிள் காஸ்ட் 300. ஸோ மிச்சம் உள்ள 500 ஃபிக்ஸட்னு நமக்கு தெரியும். ஸோ 800ல 300 வேரியபிள், ஃபிக்ஸட் காஸ்ட் ₹500. ஸோ 8000 யூனிட்ஸ்க்கு இவ்வளோனா இதே மாதிரி 6000 யூனிட்ஸ் நம்ம போட்டோம்னா ஃபிக்ஸட் காஸ்ட் மாற போறது இல்லை, அதே 500. வேரியபிள் காஸ்ட் மட்டும் நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 6000 இன்டூ பெர் யூனிட்டோட வேல்யூ 0.0375 அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 225 கிடைச்சிடும். ஸோ 500 பிளஸ் 225 இஸ் ஈக்குவல் டு 725 தான் காஸ்ட் ஆஃப் பவரோட ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி கிடைச்சிருக்கிற காஸ்ட். 725 ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி இருக்கணும். நம்ம 725 இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க நம்ம போட்டாச்சு. ஆனா அவங்க ஆக்சுவலா இன்கர் பண்ணிருக்கிறது 740. 725 தான் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி வரணும். பட் அவங்க போட்டிருக்கிறது 740. ஸோ ₹15 எக்ஸஸா பண்ணிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ்ல நம்ம ₹15 காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டூல்ஸ் கன்சியூம்டு. டூல்ஸ் கன்சியூம்டு வந்து வேரியபிள் காஸ்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நார்மலா வேரியபிள் காஸ்ட் நம்ம லேபர் மெட்டீரியல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம், ₹320 வந்து நார்மலா இருக்கு. ஸோ 320ங்கிறது 8000 யூனிட்ஸ்க்குனா 6000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 320 எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை ஃபார் 8000 யூனிட்ஸ்க்கு. ஸோ 6000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கணும், 240 கிடைக்கணும். ஸோ ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி ₹240 வந்து டூல்ஸ் கன்சியூம்டுக்கு வரணும். ஸோ டூல்ஸ் கன்சியூம்டு 240 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க இன்கர் பண்ணது ₹300 இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹60 இதில் அதிகமாக இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ்ல ₹60 போட்டிருக்கோம். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். ஸோ 150 தான் வந்து எல்லா லெவலுக்குமே வரும். எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் ஃபிக்ஸடுங்கிறதுனால மாற போறது இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ₹150 தான். ஸோ டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது, நீல். அதே மாதிரி டிப்ரிசியேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எந்த லெவல்லையும் மாற போறது இல்லை. ஸோ 800 ஃபார் டிப்ரிசியேஷன் அண்ட் ₹100 ஃபார் இன்சூரன்ஸ் வந்து எல்லா லெவலுக்குமே போட்டாச்சு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து நார்மலாக 8000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் 5290 நமக்கு வந்திருக்கு. ஆனால் 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அப்போ பிளான் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணணும் அப்படின்னா 5875 பண்ணணும். பட் ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 4990 பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 6000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. பட் ஆஸ் பெர் பட்ஜெட்டட் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் படி 4705 இன்கர் பண்ணா போதும். ஆனா அவங்க 4990 இன்கர் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸஸா ₹285 வந்து இன்கர் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு ஒர்க்கர் வந்து
நமக்கு வந்து சேவ் ஆச்சுன்னா நம்மளோட 10% சேவிங்ஸை போனஸாக அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம இதில் எதுவுமே சேவ் பண்ணல. எக்ஸ்ட்ராவாக 285 rupees நம்ம வந்து இன்கர் தான் பண்ணியிருக்கோமே தவிர எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லை. ஸோ அந்த ஒர்க்கருக்கு நம்மளால போனஸ் தர முடியாது. அது அவங்க கிளைம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத கன்க்ளூஷனில் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இதுதான் இந்த சம்.